பாண்டியன் எபிசோட் இன்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ராஜி இந்த மாதிரி கேட்டுட்ருக்கா கோமதி கிட்ட என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோமதி சொல்கிறா, அது எதுக்குமா நானே பார்த்துக்கிறேன், நீ இப்போ வேலை இருந்தால் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நீ ட்ராவல்ஸ் போலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் சமையல் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இல்லைம்மா நீ சரி ஓகே நீ காரக்குழம்பு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் உடனே அரசி சொல்கிறான், காரக்குழம்பா அதுதான் நேற்று வச்சிங்களே அப்படின்னா. சரி அப்போ சாம்பார் வைக்கட்டுமா அப்படின்னு. இல்லை வேணாம் கோமதி சொல்கிறா, அது உன் புருஷனுக்கு பிடிக்காது. சரி முட்டை குழம்பு வைக்கிறியா, அது நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா வைக்கிறேன், நானே வச்சுட்டு போய்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அதை நானே வைக்கிறேன், நானே யூடியூப் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக என்னதுன்னா போலீஸ் கரெக்டாக கோமதி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் அங்கேயும் போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் கேட்குறாங்க, நீங்கள் யார் பாண்டியன், அதே மாதிரி இங்கே யார் கோமதி அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே போய் கேட்டோடனே இது மாதிரி பாண்டியன் யார், அதுக்கப்புறம் சரவணன் யார், அதுக்கப்புறம் இவன் செந்தில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு கரெக்டாக நீங்கள் 3 பேரும் வண்டியில் ஏறுங்க அப்படின்றாங்க. உடனே அதே மாதிரி கோமதிக்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் 3 பேரும் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது பக்கம் அப்படி எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. நாங்கள் எதுக்கு வண்டியில் ஏறணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எந்த மருமக யாருங்க அப்படின்னு. மயில் உங்கள் மருமக தானே. ஆமாம் என் மருமக தான், அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே அப்படியே ஷாக் ஆகுது இவங்க எல்லாருக்கும். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. உடனே இதுக்கப்புறம் பாண்டியனும் கேட்டுங்க, ஏன் மேம் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உடனே சரவணன் சொல்கிறான், நான் தான் அவன் புருஷன், நான் தான் என் மேலே அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் வரேன். இல்லை உங்கள் 3 பேரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கடையை விட்டு எப்படிங்க வர்றது, பின்ன நான் கடையை நைட்டோட இருக்கட்டுமா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. சரி கடையை மூட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றி போயிட்டு கரெக்டாக போய் அங்கே இது பண்ணுறாங்க. கோமதியும் பிடிச்சி தரத்தன்னு வலிச்சு இதுன்னு போகிறாங்க. இதுன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா காட்ட 2 பேரும் இப்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஒன்று 2 பேரும் ஒன்று கோமதி சொல்கிறேன், எங்கள் பயமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே என்ன ஆகுதுன்னா போலீஸ் கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வராங்க. என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே பார்த்தா கரெக்டாக தங்கமயிலோட அம்மா அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் சொல்லட்டுமா, என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே அப்போ பார்த்தா கரெக்டாக தங்கமயில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வரதட்சணை குடும்பம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. உடனே சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறான் டக்குன்ட்டு. உடனே போலீஸில் தொலைச்சிரும், ஒன்று ஏன் முன்னாடியே இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன் சொல்லிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். அது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சரவணனுக்கு வேலையே கிடையாது, அவனே ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கான், இந்த மாதிரி இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சேன் கஷ்டப்பட்டு, இப்போ மறுபடியும் நகை வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அடித்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது மேடம், இந்த குடும்பத்தில் எப்படியாவது இது பண்ணுங்கள், இப்போ டிவோர்ஸ் கேட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, இது எப்படியாவது எங்களை இது பண்ணுங்கள், இந்த குடும்பத்துக்கிட்ட என் பொண்ணை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது உடனே பாண்டியன் அப்படியே முறைச்சி நின்று பார்த்துட்ருக்கான். இவ்வளோ பொய், ஆல்ரெடி பொய் சொன்னது இல்லாமல் இவ்வளோ பொய் வேறு சொல்லிட்டுருக்கீங்களா நீங்கள், உங்களை அன்றைக்கே இது பண்ணிடணும், பாவம்னு பார்த்து என் பையன் விட்டான் பாருங்கள், உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது உடனே போலீஸ் ஏன் முன்னாடியே நீ இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.